எல்லோருக்கும் இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்குன்னா, இன்னைக்கு டேட்டு 5/6/2024. இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லெவல் கொடுத்துருக்கோம், அந்த லெவல் படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேற்று நமக்கு வந்து 21,885 இதோட பிசி. இப்போ லெவல் ஒன்று கொடுத்தோம்னா 22,000. அதே மாதிரி கீழே வந்து 21,396. இதுதான் நமக்கு மேல லெவலு, இது கீழே. அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டான லெவலில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ட்ராவல் ஆகி மேலேயே ட்ராவல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ஸ்டேவுடைய லெவலுக்குள்ள ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவே ரெக்கவர் ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 300 ஒரு 600, ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப இப்போ நம்ம லெவல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு இதில் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம சொல்லப்பட்ட அந்த லெவல் அதுலேருந்து எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்க. கரெக்டான லெவலில் மூவ் ஆகி, ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். நம்ம ஓபிஎம் மெத்தடில் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு இந்த லெவல் போட்டோம் அதனாலே. ஸோ இந்த அனலைஸ் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இதை சொல்ல வரோம். இந்த ட்ராவல் வந்து நல்ல ஹியூஜ் ட்ராவல், ஒன் வே மூவ் மாதிரி. நேற்று எப்படி டவுனில் ஒன் வே மூவ் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அப்பில் ஒன் வே மூவ். நல்ல மூவ் இது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக்ஸ் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்தோம். அதில் வந்து முக்கியமாக நான் வந்து 21,950 ஸ்ட்ரைக்ஸ் ஒன்று இருக்கேன். அந்த 21,950 நம்ம ஒரு 191 276 இது வந்து சிக்கான லெவல் கொடுத்துருக்கோம். ஸோ 191 276 ட்ராவல் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ 552 வரையும் டார்கெட் போகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இதில் நல்ல இந்த இந்த சீலே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருந்திருக்கும் இந்த சீல. ஓகேங்களா? சி எடுத்திருந்தா ரொம்ப முக்கியமாக நான் சிவிலிஜியஸ் அட்வைஸ் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் சொல்லியிருக்கேன். நான் லெவல் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த லெவல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களோட அட்வைஸர் கேட்டு நீங்கள் இதை பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 21,950 இந்த லெவல் கரெக்டாக டார்கெட் ஃபிட் பண்ணியிருக்கு. அடுத்து இதே இதில் பிஇ செக் பாருங்க. பிஇ எப்படி இந்த லெவலுக்கு உடச்சிருக்கா இல்லையானு. ஸோ பிஇ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா 276க்கு நீங்கள் வாங்கணும். 21,950 நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 276 வந்து ஹிட் பண்ணியிருக்குது. ஸோ அங்கேருந்து டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் 15 கிட்ட வந்துருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,250 ரூபா லாஸ்ல இருக்குது. பிஇ வந்து ப்ராஃபிட்ல இருக்குது 20,000 ரூபா. இது வந்து 6,200 ரூபா லாஸ்ட் லெவலில். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் ஒன்று பாருங்க. நீங்கள் நான் கொடுத்த எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெவல் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த வந்து 21,850 நீங்கள் பாருங்க. 191 276 191 276 ஹிட் பண்ணிட்டு நேராக மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இதில் 24,000 ரூபா ப்ராஃபிட், 24,550 ரூபா ப்ராஃபிட் வரும் இதை ட்ரேட் பண்ணியிருந்தா. அதே இது பி சைடு பாருங்க. புட் சைடை நம்ம லெவல் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு 21,850 பாருங்க. 276 அங்கே ஹிட் ஆகிட்டு கீழே போயிருக்கு. இதில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,400 ரூபா லாஸு. ஓகேங்களா? இதில் நடந்திருக்குது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் இதில் புரியுது. நான் இந்த ஓபிஎம் மெத்தட் வந்து வெரி சிம்பிள் மெத்தட். பட் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி எந்த பயப்படாமல் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ ஆப்ஷன் பையர் எப்போதுமே லாஸ் ஆகுதான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து
மினிமம் லாஸு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படி இருக்கலாம். மினிமம் லாஸ் தான் எனக்கு தெரிஞ்சதுல போகுது. ப்ராஃபிட் இருக்கான்னு தெரியல. பட் மினிமம் லாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த ஓபிஎம் மெத்தடில். இப்போ இதோட நீங்கள் ஓவரால் இன்னைக்கு நடந்ததில் வந்து ஓவரால் ப்ராஃபிட் அது இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா லாஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31,900 ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த இதெல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தா முன்ன முடிக்கிட்டு. பட் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம லாஸ் போகும்போது பயந்துடுறோம். அந்த அந்த இடத்துல தான் நம்மளுடைய மொத்த ப்ராஃபிட் போது ஓவர் ட்ரேடிங்கில் வந்து மொத்தமாக காலியாயிடும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மெத்தட் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.